ஹலோ மக்களே, இன்னைக்கு ஒரு கெட் ரெடி வீடியோ பார்க்கலாமா? எல்லா பொண்ணுங்களுக்கு இருக்கிற ப்ராப்ளம் சொல்லவா? ஆக்சுவலி நம்ம சீக்கிரம் கிளம்பிடுவோம். ஆனால் என்ன ட்ரெஸ் பண்ணுறது, என்ன மேக்கப் பண்ணலாம், என்ன ஹேர் ஸ்டைல் பண்ணலாம் அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம்ல, அதுலேயே டைம் போயிடும். எனக்கு மேக்ஸிமம் இந்த என்ன ட்ரெஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுல தான் போகும். ஹேர் ஸ்டைல் அண்ட் மேக்கப்பில் போகாது. ஏன்னா எனக்கு இருக்கிற லாங் ஹேருக்கு உட்காந்து தலையை பிடிச்சி நோண்டிட்டு இருந்தேன்னா அது பயங்கரமாக டைம் எடுத்துரும். அழகா தூக்கி எப்படி ஒரு கொண்டு 9 தர கொண்டு போட்டோமா கிளம்பி போனோமான்னு போயிட்டே இருப்பேன். ஸோ ஆல்ரெடி நான் டிசைட் பண்ணி வச்சிட்டேன், இதுதான் போட போகிறேன் இன்னைக்கு. இது ஆல்ரெடி நான் போட்டது தான் என்னோட பர்த்டே ட்ரெஸ்ஸு. சரி, நான் போய் குளிச்சுட்டு வரேன். இந்த வீடோட ரூல்ஸ் என்ன தெரியுமா? குளிச்சுட்டு ஈரட்டவல் வீட்டுக்குள்ள இருக்கக்கூடாது, வெளியில காயப்படணும். அப்படி இல்லைன்னா கெட்ட கெட்ட வார்த்தையில திட்டுவாங்க, காயப்படலாம். மக்களே, பெருசாலாம் இருக்காதுங்க என்னோட மேக்கப். நான் டோனர் போடுவேங்க, அஸ்டரஜன் டோனர். அது என்னோட பிராண்டு தான். பிம்பிள்ஸ்க்கு ரொம்ப நல்லா இருக்கும். அப்புறமா ஃபேஸஸ் கனடாவோட ப்ரைமர் போடுவேங்க, சூப்பராக இருக்கும். அது போட்டுட்டு ஈவனாக அப்ளை பண்ணிடுவேன். அப்புறம் காஜல் போடுவேன். காஜல் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப பட்டையாக போட்டுட்டு அதை அப்படியே விட மாட்டேன். அப்படியே விட்டால் ஒரு மாதிரி ஸ்மஜ் ஆகிடும். அதனால் ப்ரெஷ் வச்சு ஈவனாக பண்ணி விட்டுருவேன். அந்த ப்ரெஷ் வச்சே நான் ஐப்ரோ வரைஞ்சிப்பேங்க, வேறு எதுவும் எடுக்க மாட்டேன். எனக்கு அதுவே போதும். ஏன்னா என்னோடய ஐப்ரோ பார்த்தீங்கன்னா ஒரு சைடு ஜாஸ்தி இருக்கும், ஒரு சைடு கம்மியாக இருக்கும். அதை வச்சு ஈவனாக வரைஞ்சிப்பேன். இந்த மாதிரி பாருங்களேன், உங்களுக்கே தெரியும். ஒரு சைடு ஜாஸ்தி இருக்கும், இந்த சைடு பாருங்கள் கம்மியாக இருக்கும். ஸோ அப்போ ஈவனாக வரைஞ்சிட்டோன்னா பர்ஃபெக்டாக இருக்கும். வரைஞ்சி முடிச்சுட்டு அப்புறமா ஒரு லிப்ஸ்டிக் இருக்குங்க. இது ரொம்ப நாளாக என்கிட்ட இருக்குது, என்ன பிராண்டுன்னு தெரியல, தீரப்போகுது. என்கிட்ட எவ்வளவோ இருந்தாலும் இதுதான் எனக்கு பிடிக்கும். ஏன்னா போட்டதே தெரியாது. இந்த நம்பருக்காக அதை வச்சிட்ருக்கேன், அடுத்து வாங்கணும்னு. அப்புறமா மஸ்கரா போடுவேன். மஸ்கரா பார்த்தீங்கன்னா அது சூப்பர் ஃபேக், என்னோடது இல்லை, என் ஃப்ரெண்டோடது. இங்கே விட்டு போயிட்டா, அப்போ இருந்து அது நான் தான் யூஸ் பண்ணுறேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. மஸ்கரா போட்டுட்டு பொட்டு வைப்பேங்க. முடிஞ்சிருச்சு மேக்கப். வேறு எதுவுமே நான் பண்ண மாட்டேன். இதுவே எனக்கு ஓவராக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். பட் ஆனால் நேச்சுரலாக இருக்கும். ஹேர் ஸ்டைல் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள், சீரம் போடுவேன், சிக்கு எடுப்பேன். மோஸ்ட்லி எனக்கு சிக்கு இருக்காது, சிக்கு எடுத்து தான் வச்சுருப்பேன். இருந்தாலும் அகைன் சிக்கு எடுப்பேன். சிக்கு எடுத்துட்டு இங்கிட்டு ஒரு வலி, அங்கிட்டு ஒரு வலி, இங்கிட்டு ஒரு இழு, இங்கிட்டு ஒரு இழு அப்படின்னு இழுத்துட்டு இங்கிட்ட ஒரு சுற்று, அங்கிட்ட ஒரு சுற்றுன்னு சுற்றி ஒரு கொண்டையை போட்டுருவேன். எனக்கு 2 ரப்பர் பேண்ட் வேணும். ஏன்னா ஒரு ரப்பர் பேண்ட் என்னோட முடி வெயிட் தாங்காது, லூஸ் ஆகிடும், அடிக்கடி அவுந்துக்கும். அதனால 2 ரப்பர் பேண்ட் போட்டுட்டு என்னோட முடி எடுத்து விட்டோன்னே வரும் பாருங்க அந்த கொண்டை. இதுதாங்க நயன்தாரா கொண்ட ஸ்டைலு. போட்ட அவள் தான் நான் ரெடி, நீங்கள் ரெடியா அப்படின்ட்டு கிளம்பிடுவேன். கரெக்டா?